வணக்கம். இன்றைக்கி நம்ம சாய்வருந்து சேனலில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அடுத்த அடுப்பில்லாத சமையல் எப்போ போட போகிறீங்கன்னு. இன்றைக்கி அடுப்பே இல்லாத அட்டகாசமான ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம். ஒரு வாட்டி இதை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரவா கேசரியே மறந்துடுவீங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எளிமையாகவும் வீட்டில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் பாரம்பரிய அரிசி வகைகளில் செஞ்ச அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். 1 கப் அவலுக்கு நான் 3/4 கப் சுகர் சேர்க்க போகிறேன். நான் 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப் டேட் சுகர் எடுத்திருக்கேன். டேட் சுகர் நம்ம பதிவுகளில் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இது நான் 2வது வாட்டி செஞ்ச பேரிச்சம்பழ சர்க்கரை, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பேரிச்சம்பழ கலர் நல்லா டார்க்காக இருந்தது, ஸோ சர்க்கரையும் டார்க்காக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெள்ளை சர்க்கரை சேர்க்குறத முடிஞ்சளவு தவிர்த்துடுங்க. அப்புறம் நான் இந்த சின்ன கப்பில் ஒரு 1/4 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலேயும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து 2 உடைச்சி வச்சுருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் பொடி, 2மே எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் பொடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இதில் எந்த ஃபுட் கலருமே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, ஏன்னா நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் நம்ம நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழ சர்க்கரை சேர்க்கறதுனால நல்ல கலர் கிடைக்கும். நான் அதனால் எந்த ஃபுட் கலருமே யூஸ் பண்ணலை. நீங்கள் சப்போஸ் வெள்ளை அவல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுட் கலருக்காக இயற்கையாகவே கேரட் இல்லைன்னா பீட்ரூட்டை நல்லா அரைச்சி அதை நல்லா திக்காக சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாறை சேர்த்திங்கன்னா இயற்கையாகவே நல்ல கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. கேசரி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நெய்யை முந்திரி பருப்பில் இப்படி ஊற்றிடுங்க. இந்த முந்திரி பருப்பு நெய்யிலே கொஞ்சம் நேரம் ஊறுனுச்சுன்னா அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அவலை ரவா பக்குவத்துக்கு இப்படியே அடித்து எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரவா மாதிரியே அரைக்கணும், அப்போ தான் கேசரி மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கும். இதை எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி போயிடக்கூடாது. 1 கப் அவலுக்கு கரெக்டாக 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க, ஏன்னா அவல் தண்ணியை ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இதை இப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் தனியாக வச்சுடுங்க, ஏன்னா அப்போ தான் அவல் தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவல் நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு, தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இதில் கலந்துடலாம். முதல்ல நம்ம வச்சுருக்க பேரிச்சம்பழ சர்க்கரை, ப்ரௌன் சுகர், 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்தோம் இல்லையா, நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி 1 கப் கூட சுகர் சேர்த்துக்கலாம். நெய்யில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பேரிச்சம்பழ சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இது உடனே கரையாது, நல்லா நீங்கள் அழுத்தி பிசையணும், அப்போ தான் நல்லா கரையும். பேரிச்சம்பழ சர்க்கரை நம்ம பதிவில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அதை யூஸ் பண்ணி brownies பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பாயசத்தில் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இது இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சுங்க, நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான அடுப்பே இல்லாத கேசரி வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது மேலே நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.